ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம இணைக்கு பக்க போற ஸ்டோரி. கணவன் மனைவி இடையே ரகசியங்கள் வேண்டாமே. 5 முக்கியமான காரணங்கள் மற்றும் தீர்வுகள். வங்கா விடோக்குள்ள போலாம். கணவன் மனைவி உறவில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? பணம் இல்ல, நேரம் இல்லை, அன்பு இல்லை, இல்லை மறைப்பதுதான். ஒரு சிறிய ரகசியம் கூட பெரிய தூரத்தை உருவாக்கும். இன்று நாம் பார்க்க போவது, கணவன் மனைவி இடையே ரகசியங்கள் ஏன் இருக்கக்கூடாது, அதற்கான 5 முக்கிய காரணங்களும், திருமணத்தில் நம்பிக்கை ஏன் முக்கியம். திருமணம் என்பது 2 மனிதர்களின் வாழ்க்கை மட்டுமல்ல, அது 2 மனங்களின் இணைப்பு. அந்த இணைப்பை உறுதியாக வைத்திருப்பது நம்பிக்கை. ரகசியங்கள் அதிகமாக இருக்கும் இடத்தில் சந்தேகம் உருவாகும். சந்தேகம் வந்தால் அன்பு மெதுவாக குறையும். பல தம்பதிகளின் பிரச்சனைகளின் அடிப்படை காரணம் சொல்லாமல் மறைப்பது. அது பெரிய விஷயம் இல்லாவிட்டாலும் கூட மறைத்த உணர்வு உறவை பாதிக்கத் தொடங்கும். நல்ல உறவின் அடிப்படை திறந்த மனம், நேர்மை, பகிர்வு, புரிதல், நம்பிக்கை உடையும். கணவன் மனைவி உறவின் அடிப்படை நம்பிக்கைதான். ஒரு விஷயம் சிறியதா பெரியதா என்பது முக்கியம் இல்ல, அதை மறைத்ததுதான் பிரச்சனை. ஒரு நாள்ல அந்த ரகசியம் தெரிந்தால் வாழ்க்கை துணையின் மனதில் உடனே வரும் கேள்வி, என் முன்னாடி சொல்லல. அந்த ஒரு சந்தேகம் வந்தவுடன் நம்பிக்கை மெதுவாக உடைய ஆரம்பிக்கும். நம்பிக்கை உடைந்த உறவில் அன்பு இருந்தாலும் அமைதி இருக்காது. தீர்வு, தினசரி நடந்த விஷயங்களை கூட பகிர்ந்து பேசும் பழக்கம் உருவாக்குங்கள். தவறு செய்திருந்தாலும் உண்மையை சொல்லுங்கள். நேர்மைதான் நம்பிக்கையை காப்பாற்றும். ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நினைவில் வையுங்கள், உண்மை சில நேரம் காயப்படுத்தலாம், ஆனா மறைவு உறவை முழுவதும் காயப்படுத்தும். சந்தேகம் அதிகரிக்கும் ஒரு விஷயம் வாழ்க்கை துணையிடம் மறைக்கப்பட்டது என்றால் அது ஒரு விஷயத்தில் மட்டும் நிற்காது. மனதில் உடனே பல கேள்விகள் உருவாகும். இது மட்டும் தானா மறைத்தது? இன்னும் ஏதாவது இருக்கிறதா? இந்த சந்தேகம் மெதுவாக உறவின் அமைதியை குலைக்கும். சந்தேகம் வந்த பிறகு அன்பு இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது. தீர்வு, உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பேரன்சி இருக்கட்டும். மொபைல், நண்பர்கள், பண விஷயம், எதிலும் மறைவு தேவையில்லாத சூழல் உருவாக்குங்கள். வாழ்க்கை துணை கேட்கும்போது கோபப்படாமல் அமைதியாக பதில் சொல்லுங்கள். நினைவில் வையுங்கள், சந்தேகம் வந்த இடத்தில் அன்பு சிரமப்பட்டுதான் வாழும். நம்பிக்கை இருந்த இடத்தில் அன்பு சுலபமாக வாழும். உணர்ச்சி தூரம் உருவாகும். கணவன் மனைவி உறவில் மறைப்பது அதிகரித்தால் முதலில் குறையும் விஷயம் பேச்சுதான். பேச்சு குறைந்தால் மனதளவில் தூரம் உருவாகும். ஒரே வீட்டில் இருந்தாலும், ஒரே வாழ்க்கை வாழ்ந்தாலும் உணர்ச்சியில் இணைப்பு இல்லாத நிலை வரும். இந்த உணர்ச்சி தூரம்தான் உறவை மெதுவாக பலவீனப்படுத்தும். தீர்வு, தினமும் குறைந்தது சில நிமிடங்கள் மனதார பேசும் நேரம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பயம், கவலை, ஆசை, மகிழ்ச்சி எல்லாவற்றையும் பகிருங்கள். ஒருவரை ஒருவர் கவனமாக கேட்பது, லிஸ்டனிங், மிகவும் முக்கியம். பேசும் தம்பதிகள் பிரச்சனையை தீர்த்துக் கொள்வார்கள். பேசாத தம்பதிகள் தூரமாகி விடுவார்கள். சண்டைகள் அதிகரிக்கும் ஒரு விஷயம் மறைக்கப்பட்டு பின்னர் தெரிந்தால் அது அந்த விஷயத்தை பற்றிய கோபம் மட்டும் இல்லை, மறைத்தது பற்றிய காயம்தான் பெரிய சண்டையாக மாறும். நீ என் மேல் நம்பிக்கை வைக்கல என்ற உணர்வு வந்தவுடன சிறிய விஷயமும் பெரிய பிரச்சனையாகிவிடும். இதனால் தேவையற்ற சண்டைகள் அதிகரிக்கும். தீர்வு, சண்டை வந்தால் உடனே கோபமாக பேசாமல் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். குற்றம் சாட்டும் வார்த்தைகள் தவிர்த்து உங்கள் உணர்ச்சியை சொல்லுங்கள். உதாரணம், நீ இப்படி செய்தாய் என்பதற்கு பதில் எனக்கு கஷ்டமாக இருந்தது என்று சொல்லுங்கள். பிரச்சனையை தீர்க்க பேசுங்கள், ஜெயிக்க பேச வேண்டாம். சண்டை உறவை உடைக்காது. புரியாமல் இருப்பதே உறவை உடைக்கும். அன்பு குறையும். கணவன் மனைவி உறவில் நம்பிக்கை குறைந்துவிட்டால் அதன் முதல் பாதிப்பு அன்பில்தான் தெரியும். அன்பு என்பது பாதுகாப்பு உணர்வு. என் வாழ்க்கை துணை என்னிடம் உண்மையாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் அன்பு ஆழமாக இருக்கும். ரகசியங்கள் அதிகமானால் அந்த பாதுகாப்பு உணர்வு உடைந்து மெதுவாக அன்பும் குறைய ஆரம்பிக்கும். தீர்வு, ஒருவரை ஒருவர் வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுங்கள். சிறிய கவனிப்புகள்,
ஒரு மெசேஜ், ஒரு பாராட்டு, ஒரு அன்பான வார்த்தை உறவை வலுப்படுத்தும். நேரத்தை ஒன்றாக செலவிடும் பழக்கம் உருவாக்குங்கள். அன்பு தானாக குறையாது. நம்பிக்கை குறைந்தால்தான் அன்பு குறையும். திருமணத்தில் நான் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். உண்மை பேசும் தம்பதிகள் சண்டை போடலாம், ஆனா பிரிய மாட்டாங்க. தினசரி சிறிய விஷயங்களையும் பகிர்ந்து பேசுங்கள். உங்கள் செயல்கள் வெளிப்படையாக இருக்கட்டும். மொபைல், பணம், நண்பர்கள் எதிலும் மறைவு வேண்டாம். வாரத்திற்கு ஒரு நாள் நம்ம நேரம் வைத்து பேசுங்கள். மனதில் இருக்கும் கவலை, பயம், ஆசை எல்லாம் பகிருங்கள். சண்டையை தவிர்க்க வேண்டாம், ஆனால் அமைதியாக பேசுங்கள். நீ இப்படி செய்தாய் என்பதற்கு பதில் எனக்கு கஷ்டமாக இருந்தது என்று சொல்லுங்கள். ஒருவரை ஒருவர் முன்னுரிமை கொடுங்கள். சிறிய கவனிப்புகள்